சூரியகுமார் யாதவ் ஒரு பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தான் அணியை மதிக்கிற அளவுக்கு கூட பாகிஸ்தான் அணியை மதிக்கல. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பொழுதுமே சவால்கள் நிறைந்த போட்டியாக இருக்கிறது தான் சொன்னாரு. உடனே இடைமறிச்சு தயவு செஞ்சு சவால்கள் நிறைந்த போட்டினோ இல்ல ரைவல்ரி போட்டினோ இன்னொரு முறை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல திறமையான அணி என்றால் களத்துல எதிரணிக்கு சவால்கள் கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஒரு 15 கேம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டில்ல 2 அணி விளையாடுறாங்கன்னா 7 போட்டியை ஒரு அணியும் இன்னொரு 7 போட்டியை இன்னொரு அணியும் வெற்றி பெற்று இருக்கணும். இதை வந்துட்டு நாம சவால்கள் நிறைந்த போட்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, ஒரு அணி 8 வெற்றியும் இன்னொரு அணி 7 வெற்றியும் பெற்றிருந்தால் இதை கூட நாம சவால்கள் நிறைந்த போட்டின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல T20 கிரிக்கெட்ல இந்திய அணிக்கு எதிராக 15 போட்டிகள் ஆடி இருக்கிறது பாகிஸ்தான் அணி. ஆனா இந்த இடத்துல இந்தியா 12 போட்டிகளை வென்றிருக்கிறது. ஆனா பாகிஸ்தான் 3 போட்டிகளை மட்டும் தான் வென்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதை போயிட்டு எப்படி சவால்கள் நிறைந்த போட்டின்னு சொல்ல முடியும்? ஒரு காலத்துல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினா சவால்களும் போட்டிகளும் நிறைந்திருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில முடிவு இந்தியாவுக்கு சாதகமாக தான் உள்ளது. பாகிஸ்தானை விட இந்திய அணி சிறப்பான கிரிக்கெட்டை ஆடி வருதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார் சூரியகுமார் யாதவ். பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் தரம் குறித்து சூரியகுமார் யாதவ் சொன்ன கருத்து சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.